பாக்குற இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நெக்லஸே வேணாங்க, நீங்க வெறும் ஹாரம் மட்டும் போடுங்க. ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு 2 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ். இது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் இல்லையா, நிறைய வீடியோஸ் இதுக்காகவே நம்ம போட்டிருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே போட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குட்டி பாப்பாக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படியும் போட மாட்டாங்க. இப்போ வீட்டுல சும்மா வைக்கிறதுக்கு, ஏன்னா பாப்பாக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போட மாட்டோம், ஏன்னா சைஸ் பத்தாது இல்லையா. ஆனா இந்த கலெக்ஷன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் எடுத்து போட்டுக்கலாம். அவங்க ஸ்கூல் போகும்போது எந்த ஒரு அவுட்ஃபிட்மே செட் ஆகும். இப்போ ட்ரெடிஷனல் அப்படின்னு எடுத்துட்டாலும் செட் ஆகும், அதே மாதிரி மாடர்ன் சைடு அப்படின்னு எடுத்துட்டாலுமே செட் ஆகும். ஸோ நம்ம கூட 2 ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ரிவ்யூ வந்து கேட்கலாம். ஹாய் மேம். ஹாய் மேம். நேம் சொல்லுங்க மேம். வித்யா. உங்க நேம் சொல்லுங்க. மீனா. ஓகே, எங்க இருந்து மேம் வரீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து வரேன். பிரான்ஸ்ல இருந்து. சூப்பர். ரெண்டு பேருமே வா? இல்ல, சென்னை. ஓகே, நீங்க வந்துட்டு சென்னை. ஓகே ஓகே, சூப்பர் மேம். எப்படி மேம் ஷாப் தெரியும்? நான் யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே, ஸோ எப்படி மேம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நல்ல லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ எப்படி மேம் ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? எல்லாம் எடுத்து காட்டினாங்க, பொறுமையா காட்டினாங்க. ஆனால் கும்பல் ஜாஸ்தி இன்னைக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு கும்பல் இருக்கும்ட்டு. ஸோ நீங்க வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க? வெக்கேஷனுக்கு வந்தாங்க. இன்னைக்கு லாஸ்ட் டேட், இன்னைக்கு ஃப்ளைட் எடுக்கிறேன் நான் வரேன். ஓகே ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஓகே மேம், நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் பெரிய பெரிய ஹாரம் டைமண்ட் செக்ஷன்ல எல்லாம் போய் நீங்க வந்து இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, பாப்போம். நெக்ஸ்ட் டைம் பாப்போம். தேங்க் யூ மேம். நம்ம நவரத்னா ஜுவல்லர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த நெக்லஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே, டர்கிஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற மாதிரியான, அதுவும் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. என்னென்ன வெயிட்ல வந்திருக்கு, என்னென்ன வேஸ்டேஜ்ல வந்திருக்கு, என்ன பிரைஸ்ல நம்ம நவரத்னால கொடுக்குறோம் அப்படிங்கறது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம். ஓகேங்களா, ஸ்டட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. யாருமே இப்ப பிரேஸ்லெட் ஹாரம் அது எதை நம்ம ஸ்கிப் பண்ணாலும் ஸ்டட் அப்படிங்கறது நம்ம எப்பவுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இல்லையா கேர்ள்ஸ்க்குனாலே. அப்படி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அவுட்ஃபிட்மே செட் ஆகும். இப்ப ட்ரெடிஷனல் அப்படின்னு எடுத்துட்டாலும் செட் ஆகும், அதே மாதிரி மாடர்ன் சைடு அப்படின்னு எடுத்துட்டாலுமே செட் ஆகும். இப்போ ஒரு ஜிம்கே எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ஸ்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களுமே தாராளமா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்களுமே யூஸ் பண்ற மாதிரி. இப்ப பாட்டிங்களே எடுத்துக்கோங்களேன், எப்பவுமே இந்த கல்லு வச்ச மாதிரி இல்லாட்டி அந்த ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஃபிளவர் ஷேப்ல ஏதோ எப்பவும் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் போடும்போது உங்களோட அந்த காதோட்டே ரொம்ப பெருசா இருக்கான்னு போட முடியல, ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கு போட முடியாது. இருந்தாலும் ஒரு மீடியம் சைஸ்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது தாராளமா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி டீனேஜ்ல இருக்கிறவங்களும் தாராளமா யூஸ் பண்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 கிராம் அந்த மாதிரி வருது. இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு 2 கிராம்ல இருந்து இப்ப நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த மோல்டிங் டைப் அப்படின்னு மோஸ்ட்லி ஏன் கேட்டு வராங்கன்னா, நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு டேமேஜோ இல்ல வந்து நம்மளோட ட்ரெஸ் இழுக்க முடி இழுக்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு 2 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ்.
2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 16,000 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வரும்போது ஒரு 16,400 அந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இந்த பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 16-17% வாங்கிக்க முடியும். அதே கொஞ்சம் ஹெவியா வாங்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த பெர்சன்டேஜ் விட கம்மியாகுங்க. ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த லைட் வெயிட்ல கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா, அதனால லைட் வெயிட்லங்கும் போது இந்த வேஸ்டேஜ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம நவரத்னா ஜுவல்லரியில பாத்தீங்க அப்படின்னா 916 மட்டும் இல்லாம HUID அப்படிங்கிற ஒரு ஹால்மார்க்கோட தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா HUID அப்படின்னா என்ன, ஒரு ஹால்மார்க். இப்போ 916 எப்படி வந்து இன்ட்ரோ பண்ணாங்களோ அதே மாதிரி HUID அப்படிங்கிற ஒரு ஹால்மார்க்குமே இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஹால்மார்க்கோட தான் நம்ம நவரத்னா ஜுவல்லரியில கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல 18 கேரட்ல கொடுக்குறோம்னா அதுக்கான ஹால்மார்க்ல நம்ம கொடுப்போம். எதுவுமே நம்ம சொல்லி தான் கொடுப்பாங்க, ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும் இல்ல நம்ம வீடியோலயா இருக்கட்டும், எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வித் உங்களுக்கு வேஸ்டேஜோட பிரைஸோட அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டோட கிளியராகவே நம்ம சொல்றோம். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க முடியுமோ எல்லாமே நம்ம கவர் பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். டே டு டே என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்றோமோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னா மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க. அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாருமே பாக்குறாங்க, நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேருது அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. எங்க கலெக்ஷன்ஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நாங்களும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தாங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கோல்டு ரிலேட்டடா என்ன ஒரு டவுட் இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், இந்த மாதிரியான லைட் வெயிட்ல கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தெரியல அப்படின்னாலும் இந்த கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மூக்குத்தியில இருந்து கால் கொலுசு வரைக்கும் லைட் வெயிட்ல கொலுசெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 916 2 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்ப பாக்குறீங்க இல்லையா, பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2 கிராம்ஸ் வெயிட்டுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 16,400 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அதுவே ஒரு 2.500 மில்லி அப்படிங்கும்போது ஒரு 20,500 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். அதுவே 3 கிராம்ஸ்லேயே கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க இல்லையா, 3 கிராம்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 24,600 அந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கிக்கலாம். அதே இந்த முன்ன பின்ன 100 மில்லி 150 மில்லி எல்லாம் நான் சொன்ன கால்குலேஷன்ல நீங்க அன்னைக்கு கோல்ட் ரேட், இப்போ நீங்க வரது வந்து நாளைக்கு வந்தாலுமே கண்டிப்பா கோல்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா இதே பிரைஸா இருக்காது. நான் இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவுமே நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றீங்கன்னா, ஷெரின் இந்த பிரைஸ் தான் சொன்னாங்க, எனக்கு இந்த பிரைஸ்ல தான் வேணும், அதை எப்படி நீங்க வீடியோ போடுறீங்களா, எனக்கு இதே பிரைஸ்ல கொடுங்கன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. ஷெரின் சொன்னா நீங்க கேட்க கூடாது. ஏன்னா அன்னைக்கு என்ன கோல்ட் பிரைஸோ கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த கோல்ட் ரேட்டுக்கு நான் சொன்ன வேஸ்டேஜ்ல நீங்க தாராளமா கேட்கலாம். வேஸ்டேஜ் மட்டும் தான் நான் சொல்றதை வச்சு நீங்க கேட்கணும், நான் சொல்ற பிரைஸ் இல்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸ்டெட் கலெக்ஷன்ஸ்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல இருக்கிற குட்டி பாப்பாக்கு வாங்கினா கூட உங்க பாட்டிக்கு கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அப்படிங்கறதுனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, சைஸ் தேவையே இல்லை. அதே மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்க கிஃப்ட் வாங்குறதுக்கு வரீங்க, சைஸ் தெரியல எப்படா சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரியான கிஃப்ட் கொடுங்க. ஏன்னா சைஸே தேவையில்லை இல்லையா, சர்ப்ரைஸும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். அதுவும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும்போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வாங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். அதே மாதிரி உங்க பட்ஜெட் என்னங்க, நீங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோல்டுல அது பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 கிராம்ஸ்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் 1 கிராம்லயும் இருக்கு. ஆனா வந்து 1 கிராம்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் மாதிரி வராது. இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. 2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 16,400 ரூபாய் அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில். சாரிங்க நீங்க பிரேஸ்லெட்க்கு உங்களுக்கு வேற வேஸ்டேஜ் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் இல்லையா. நிறைய வீடியோஸ் இதுக்காகவே நம்ம போட்டிருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே போட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குட்டி பாப்பாக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படியும் போட மாட்டாங்க. இப்போ வீட்டுல சும்மா வைக்கிறதுக்கு, ஏன்னா பாப்பாக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம போட மாட்டோம், ஏன்னா சைஸ் பத்தாது இல்லையா. ஆனா இந்த கலெக்ஷன் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் எடுத்து போட்டுக்கலாம். அவங்க ஸ்கூல் போகும்போது நீங்க போட்டுக்கலாம். அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறாங்க கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் போட்டுக்கலாம், இல்ல உங்க பாப்பாக்கும் நீங்க போட்டு விட்டுக்கலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். எல்லாருமே ஒட்டுக்கா போறீங்க அப்படின்னா ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா 2 கிராம்ஸ்ல வருது இல்லையா. எப்படி பார்த்தாலும் ஒரு 4 பிரேஸ்லெட் நீங்க எடுத்தீங்கனாலும்
வெறும் 1 பவுண்ட் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வரும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். ஒரு 2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது இதுக்கான வேஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17-18%. அதாவது லைட் வெயிட் இந்த 2 கிராம்ஸ்க்கு சொல்றேன். அதுவே ஒரு 4 கிராம்ஸ்க்கு மேல 6 கிராம்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 16% வேஸ்டேஜ். நான் சொன்ன மாதிரி 1 or 2% வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? ஒரு 2 கிராம் அப்படிங்கும்போது 16,550. எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல. எவ்வளவுதான் கோல்டு வச்சிருந்தாலும் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் மினியேச்சரா வச்சிருக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கும். கண்டிப்பா கேட்பாங்க, எங்கப்பா வாங்கின, சூப்பரா இருக்கு அப்படி. கண்டிப்பா நீங்களும் நம்ம நவரத்னாலதான்ப்பா வாங்கினேன், வா நீயும் போய் பார்க்கல, ரொம்ப ரேட்டா இருக்குமே அப்படின்னு சொன்னா இல்ல, வெறும் 2 கிராம்ஸ் மட்டும் தான். நீங்களும் சூப்பராவே காலர் தூக்கி விட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ். 2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 16,550க்கு நீங்க வாங்கிக்கலாம். அதுவே ஒரு 4 கிராம் அப்படின்னா ஒரு 33,000 33,000 ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா எல்லோ கோல்டு தான் வேணும். எனக்கு இந்த டர்க்கிஷ் எல்லாம் வேணாப்பா, சாரி இந்த ரோடியம் கோட்டிங் எல்லாம் எனக்கு வேணாப்பா, எங்க வீட்டுல திட்டுவாங்க, ஸ்டோன் வச்சாலும் திட்டுவாங்க, இந்த மாதிரி கலர் கலரா போட்டாலும் திட்டுவாங்க, இன்னொன்னு கோல்டு மாதிரியே தெரியலன்னு சொல்லி ஒரே பேச்சோட முடிச்சிருவாங்க அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா ஃபுல் கோல்டுல வேணும்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டு மாதிரி ஆச்சு, அதே மாதிரி நீங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போட்ட மாதிரி ஆச்சு இல்லையா? அதனாலதான் 4 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 33,000, 2 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 16,550 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில நீங்க வாங்கிக்கலாம். அதுவே ஒரு 6 கிராமுக்கு என்ன பிரைஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 49,600. இதெல்லாம் நீங்க ஒரு 16-17 அந்த வேஸ்டேஜ்ல உங்களால வாங்கிக்க முடியும். எல்லாமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்மே கண்டிப்பா நீங்க போடும்போது ரொம்ப யூனிக்கா இருக்கும். நீங்களுமே கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கீங்க, ஓல்டு மாடல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் போய் கொஞ்சம் நியூவா ட்ரெண்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம். 2 கிராம்ஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் 16,550 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். 6 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 49,600 வாங்கிக்கலாம். அதுவே 8 கிராம்ஸ் 8 கிராம்ல இல்ல அப்படியே உங்களுக்கு 8 கிராம்ல வாங்கணும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது இது பாத்தரல, இது 8 கிராம் 8 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், வெறும் 6 கிராமுக்குமே கம்மியா தாங்க இருக்கு. 6 கிராம் அப்படிங்கும்போது ஒரு 49,600. 8 கிராம்ஸ்க்கு வாங்குறீங்க, 8 கிராம்ஸ்ல இல்ல இப்போ, ஆனா உங்களுக்கு வேணும்னு வைங்களேன், இதே கலெக்ஷன்ஸ் எனக்கு ஒரு 8 கிராம்ல கொடுப்பா அப்படின்னு கேட்டாலும் ஒரு 65,550க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 1-2 கலெக்ஷன்ஸ் கிடையாது. இப்ப பாக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ல இருந்து ஒரு 6 கிராம்ஸ்க்குள்ள வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். 6 கூட இல்லங்க, எல்லாமே 540, 550 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. எல்லாமே இப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 17-18% உங்களுக்கு ஒரு 6 கிராம்ஸ் கீழே வாங்கிக்கலாம். அதே கொஞ்சம் ஹெவி வெயிட்ல வாங்குறோம், அதாவது ஒரு 6 கிராம்ஸ்க்கு மேல வாங்குறோம், இல்ல 4 கிராம்ஸ்க்கு மேல வாங்குறோம் போது 1 or 2% வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் இல்லையா? அடுத்தது இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே காமிச்சோம்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிடும். டைம் ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தியா போகும் இல்லையா? அதனால இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க, இன்னொரு லுக்ல இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் எல்லாமே உங்களுக்கு இதோட டீடைல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்மே நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி பிரைஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வேஸ்டேஜும் சொல்லிட்டேங்க. அதுதான் மெயின் இல்லையா? எந்த ஒரு ஷாப் கூடயுமே ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு கண்டிப்பா அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்படியே ஒவ்வொன்னா பாருங்க. லொகேஷனுமே சொல்லிடுறேன். நிறைய பேர் கேக்குறீங்க அன்னூர்ல நம்ம ஷாப் இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அன்னூர் கிடையாதுங்க. நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ல தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம்ல தான் இருக்கு. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் நடந்தீங்கன்னா போதும், அன்னூர் ரோட்ல நடந்தீங்கன்னா போதும் நம்மளோட ஜுவல்லரி வந்துடும். அதே மாதிரி சென்னையில பாத்தீங்க அப்படின்னா சென்னை மக்களுக்காகவே நிறைய பேர் நம்ம மேட்டுப்பாளையம் ஷாப்க்கு வந்துட்டே விசிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கஷ்டம் தானே, அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கிறதுக்காகவே நம்ம சென்னையில இன்னொரு ஷாப் ஓபன் பண்ணோம். ஒரு 9 months ஆச்சு நம்ம ஷாப் ஓபன் பண்ணி. அது பாத்தீங்கன்னா திருமங்கலம் பஸ் ஸ்டாப் எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல வெஸ்ட் அண்ணா நகர் வெஸ்ட்னு சொல்லுவாங்க, வெல்கம் காலனில நம்மளோட ஷாப் லொகேட் ஆயிருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்கோம். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்க கண்டிப்பா எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது, நம்ம நவரத்னா ஜுவல்லரியில தான் பார்க்க முடியும், கண்டிப்பா பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் கலெக்ஷன்ஸ். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஹாரம் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்டே தான் இருக்கும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப நான் வியர் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஒரு நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, வந்தோன்னே எடுத்து போட்டுட்டேன். அது கூடவே செட் ஆகிற மாதிரியான டர்க்கிஷ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறேன். இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நெக்லஸே வேணாங்க, நீங்க வெறும் ஹாரம் மட்டும் போடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். நான் நிஜமா சொல்றேன், இல்லாட்டி எனக்கு கூப்பிட்டே கேளுங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஏன்னா நல்ல லென்த்தியா இருக்கக்கூடிய சூப்பரான ட்ரெண்டிங், நம்ம அரபிக் டிசைன் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த துபாயில எல்லாம் பார்த்தோம்னா ஆஹா சூப்பரா இருக்கு, ட்ரெஸ்ஸே செஞ்சு போடுறாங்க இல்லையா? இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டியும்
கொஞ்சம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் கண்டிப்பா கூட்டத்துல கண்டிப்பா தனியா தெரியும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். எவ்வளவு டிசைன் சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு போட்டாலும் நச்சுன்னு போடுற மாதிரியான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? இதோட வெயிட் பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 38 கிராம்ஸ் மாதிரி வருது. 38 கிராம்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது 4 பவனுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 4.25 பவுன் வரும் 38 கிராம்ஸ் அப்படிங்கும்போது. 38 கிராம்ஸ்க்கு நீங்க என்ன பிரைஸ் கொடுப்பீங்கன்னா ஒரு 3,14,100 ரூபாய் கொடுப்பீங்க. இந்த கலெக்ஷன்ஸோட வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 17-18% வேஸ்டேஜ்ல நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இல்ல எனக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லப்பா 4.25 5 பவுன் கிட்ட வந்துருச்சு, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் லைட் வெயிட்ல காமிங்க அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் நீங்க பாக்கலாம். இன்னுமே லைட் வெயிட்ல இருக்குங்க, வீடியோஸ் எல்லாமே இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த கலெக்ஷன் வேணும்னா தாராளமா அதுவுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா 3 பவுனுக்குமே கம்மியா வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். 3 பவுன் அப்படிங்கும்போது ஒரு 1,98,400 1,98,400 அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்திரலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, நம்ம பாட்டி இல்ல நம்ம அம்மாங்களே என்ன சொல்லுவாங்க, இது என்னது கவரிங் மாதிரி இருக்கு, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செல்லாதுங்கிற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணான்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்துக்காகவே வேணான்னு சொல்லி போறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம ஷாப்க்கு வந்துட்டா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வெளியே போயிடக்கூடாது, இது இல்ல இந்த கலெக்ஷன்ஸ் இல்ல, ட்ரெடிஷனல் பேட்டர்ன் இல்ல, ட்ரெண்டிங் பேட்டர்ன் இல்ல அப்படின்னு எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லன்னு சொல்லி குறை சொல்லி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா மாதிரியான பேட்டர்னுமே நம்ம வச்சிருக்கோம். அதுவும் லைட் வெயிட்ல வச்சிருக்கோம். ஹெவி வெயிட்ல வேணும்னாலும் தாராளமா இருக்குங்க. இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 27 கிராம்ஸ் இருக்கு. 27 கிராம்ஸ் ஒரு 28 கிராம்ஸ்க்கு நான் சொல்றேன் ஓகேங்களா. ஒரு 23 ஒரு 2,31,500. நான் ஏன் இந்த 28 24 26 இதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் நான் பிரைஸ் எழுதி. அடுத்தது பாருங்க, நல்லா இருக்குல்ல, இது பாக்குறதுக்கு மினிமலா இருக்கு, அதே மாதிரி கியூட்டா இருக்கு. பெண்டன்ட் மட்டும் கொஞ்சம் ஹெவியா வந்து செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போட்டு தான் பாருங்களேன். கண்டிப்பா ஜுவல்ஸ் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாதிரியான லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 கிராம்ஸ், 3 பவுனுக்கு மேல ஒரு 1.5 கிராம் கிட்ட கூட இருக்கு. இதுல ஹால்மார்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க பேக்ல பார்த்தா கண்டிப்பா தெரியும் 916 ஹால்மார்க் இருக்கு. அதே மாதிரி HUID ஹால்மார்க்குமே உங்களுக்கு நம்ம நவரத்னா ஜுவல்லரியில ஏதாவது ஒரு பிளேஸ்ல, நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றேன், நம்மளோட ஜுவல்ஸ்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஹால்மார்க் நம்ம கொடுத்துருப்போம். 916 மட்டும் கிடையாது, HUID அப்படிங்கிற ஒரு நம்பர் ஹால்மார்க்குமே இருக்கும் எல்லா ஜுவல்ஸ்லயுமே. அப்படிங்கறத காட்டிலும் நம்ம காமிக்கிற ஒவ்வொரு ஜுவல்ஸ்லயுமே நம்ம சொல்றோம். அடுத்தது சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்குங்க. வாங்க முடியாட்டி எல்லா கலெக்ஷன்ஸும் நான் வச்சு மட்டும் பாத்துறேன், நீங்களும் பாத்துருங்க. அதே மாதிரி எவ்வளவு அழகா இருக்குல்ல, சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. வேற லெவல் கியூட்டான கலெக்ஷன்ஸ். இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம். 41 கிராம்ஸ் இருக்கு. அதாவது 5 பவுனுக்கு மேல 1 கிராம் எக்ஸஸா வருது ஓகேங்களா. சூப்பரான கலெக்ஷன்ஸ். கொஞ்சம் பாக்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் வெயிட் கூட இருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு மினிமலான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹெவி வெயிட்ல வேணும் அப்படின்னாலும், இல்ல வந்து எனக்கு நல்ல பார்வையா பார்த்தாலே ஒரு 10 பவுன் தெரியணும்பா ஆனா வெயிட் எனக்கு 3 பவுன் தான் அப்படின்னாலும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம ஷாப்ல இருக்கு. எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம ஷாப்க்கு விசிட் பண்ணுங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குவிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்காகவே. இப்ப நிறைய பேர் வேற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது, கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, அப்படியே லைன் பை லைனா ஃபெஸ்டிவல் நிறைய வந்துட்டே இருக்கு இல்லையா. கோல்டெல்லாம் வாங்கணும், இல்ல எனக்கு வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன், இந்த டைம்ல எனக்கு நியூ இயர்க்குள்ள இந்த இவ்வளோ ஒரு அமௌண்ட்ல வாங்கணுங்கிற ஐடியால எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா விசிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நவரத்னாவோட சேர்ந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், எலகண்டான கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் கான்செப்ட் நான் சொல்றேன், எல்லா வீடியோலையும் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன்னா ஒரு 10 பவுன்ல ஒரு ஹாரம் வச்சிருக்கிறதுக்கும் 10 பவுன்ல 10 ஹாரம் வச்சிருக்கிறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா ஹாரம்ங்கிறது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம், எப்பவாவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க அதை வந்து மாத்தி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது நீங்க புதுசா போட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பா பாப்பாங்க இல்லையா, பாரேன் இப்படி வச்சிருக்கா, அப்ப நீங்க சொல்லலாம் என் புருஷன் என்ன சந்தோஷமா வச்சிருக்காருங்க அப்படின்னு. ஒரே பொருளை இன்வெஸ்ட் பண்ணாம நிறைய கலெக்ஷன்ஸ், நீங்களும் ஒரு 10 பவுன்ல 10 கலெக்ஷன்ஸ் வாங்கினா கண்டிப்பா நல்லா இருக்கும்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி ஜுவல்ஸ் வாங்க முடியாது என்னால
1 பவுன்ல ஒரு பேங்கிள் கண்டிப்பா என்னால நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2 கிராம்ல 1 கிராம்ல பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா நிறைய பேர்னால வாங்க முடியாதவங்கனால நிறைய பேர் ரொம்ப பயனடைறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம நவரத்னா சைட்ல இருந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு சொல்லலாம். இப்ப பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் சொல்றேன், மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.